ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தாமிரபரணி புஷ்கரணி இந்த இடத்துல நடந்தது. அந்த தீர்த்த கட்டத்தில் நாம் இப்போ இருக்கோம். ரொம்ப வசதியான தீர்த்தம். தீர்த்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேவதைகள் இருப்பார். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே அப்படிங்கிறது அப்பர் பெருமானுடைய வாக்கு. அதுலேயும் மகாலயபக்ஷ காலத்தில் தாமிரபரணியில் இருக்கக்கூடிய 64 புண்ணிய படித்துறையில் பகவானுடைய அனுகிரகத்தோட சில படித்துறைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. பார்க்குறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், ஸ்நானம் பண்ணுறோம். அதில் இந்த புண்ணிய படித்துறை ரொம்ப வசதி, ரொம்ப சிரேஷ்டமானது. சிந்து பூம் படித்துறை அப்படின்னு இதுக்கு பேர். அதில் ஜென்மால இந்த பிறவியை கொடுத்த பித்ருக்களுக்கு பிரதி வருஷம் ஆராதனை, ஜென்மால ஒரு முறை காசி யாத்திரை, கயாஸ்ரார்த்தம். கயாஸ்ரார்த்தங்கிறது ரொம்ப துர்லபம். இந்த கயாஸ்ரார்த்தம் பண்ணினா பித்ருக்கள் முக்தி அடைகிறா. பெரிய நமக்கு பாக்கியம் இருந்தால் தான் நடக்கிறது, இல்லை நடக்க மாட்டேங்கிறது பாரு. அப்படி அதோட கூட இன்னைக்கு நமக்கு சுவாமியோட அனுகிரகத்தோட இந்த புண்ணிய படித்துறை அமைஞ்சிருக்கு. இப்படி ஜென்மாவை கொடுத்த அந்த பித்ருக்களுக்கு ஸ்நானம் பண்ணி அவங்க ஆராதனை பண்ணக்கூடிய அந்த யஜ்ஞமே ரொம்ப வசதி. அதுலேயும் நாம் எப்படி இருந்தோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் திருவாசகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது. யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியன் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவெனில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரவர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமுடு தாயுடு தான்படும் துக்க சாகர துயருடை பிழைத்தும்னு மாணிக்கவாசக பெருமான் போற்றி திருவகவல்ல ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆக 10 மாதம் நம்ம கர்ப்பவாசத்தில் இருந்த அம்மாவுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நமஸ்காரம் பண்ணுறோம் அந்த திக்க நோக்கி. இருக்கிற வரைக்கும் தான் ஜீவன், மறைஞ்ச பிற்பாடு பித்ருக்கள். அவளுடைய ரூபம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அப்படின்னு இருக்கு. அதனால நமக்கு கிடைச்ச இந்த ஜென்மாவை சரியாக பயன்படுத்திக்கணும். எத்தனையோ பிறவிகள் ஆன பிற்பாடு தானே இந்த மனுஷ ஜென்மா கொடுக்குறான். புத்தி இதை பண்ணுன்னு தானே அப்போ தானே யோசிக்கிறது, மீதி பிறவிகளில் கிடையாது. அப்பேற்பட்ட இந்த மனுஷ ஜென்மால இதை சரியாக பயன்படுத்தின்றா சரியாக எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணிடுறான். அப்படி இந்த ஜென்மாவை கொடுத்த அவாளுக்கு இந்த மகாலயபக்ஷ காலத்தில் அவா மட்டும் கிடையாது, காருணிக பித்திருக்கள் அவெல்லாம் வரா. அவளுக்கெல்லாம் கொஞ்சம் எள்ளும் தீர்த்தமும் மறித்து விடுறது, அவெல்லாம் நல்ல கதி அடையலாம். அப்படி அவெல்லாம் நல்ல கதி அடையிறதுக்கு வேண்டிய ஒரு வகையை இந்த தாமிரபரணி நதி தீரத்தில் பித்ருயஜமானதை நாம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை நாம் பூரணமாக வாங்கிக்கிறது பெரிய பாக்கியம். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு இடம் அகஸ்தியர்கள். சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மலர் மாலை அம்பாள் கிட்டேந்து வாங்கிண்டு அதை தட்சிண பிரதேசத்துக்கு எடுத்துட்டு வந்து அதை இந்த இடத்துல சேர்க்கறதே அது தீர்த்தமாக மாறி அது பிரம்மாண்டமாக ஓடி போகிறது. அப்படி தாமிரபரணி நதி 365 நாளும் தீர்த்தம் இருக்கும், தீர்த்தமே வத்தாது. இதுக்கு பேர் என்னன்னா முத்துக்கள் எல்லாம் திரண்டு கொண்டு வருதாவது, ரத்தனங்கள் எல்லாம் கொண்டு வருதாவது. அப்படி ரத்தனம் கச்சிதமாக இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தம் நமக்கும் அனுகிரகம் பண்ணுறது, நமக்கே பண்ணுறது அப்படிங்கிறதே பெரிய பாக்கியம்.